நம்ம உடம்பு ஒரு சாதாரண உடம்பு இல்ல, அது ஒரு எனர்ஜி டெம்பிள். அதுக்குள்ள 7 ஆற்றல் மையங்கள் இருக்கு. அதுக்குத்தான் நாம் சக்கரங்கள் என்று சொல்றோம். இந்த சக்கரங்கள் தான் நம்ம உயிரின் துடிப்பு. அவைதான் நம்ம உடல், மனம், உணர்ச்சி, ஆன்மா எல்லாத்தையும் இணைக்கும் கண்ணுக்கு தெரியாத பாலம். நம்ம சுவாசம் போலவே இந்த சக்கரங்களும் ஒவ்வொரு நொடிக்கும் வேலை செய்கின்றன. நாம் அந்த சக்தியை உணராம வாழ்றோம். அந்த சக்கரங்கள் இம்பேலன்ஸ் ஆனா நம்ம மனசு குழப்பமாகும், உடம்பு சோர்வடையும், வாழ்க்கை கடினமாகிறது. அந்த சக்கரங்கள் பேலன்ஸ் ஆனா அது நம்ம கான்ஃபிடென்ஸா உயர்த்தும், லவ்வா நம்முள் விரிவாக்கும், கிளாரிட்டியா நம்ம வழிகாட்டும், பீஸா நம்மை நிரப்பும். த அவட்டார் அனிமேஷன் படத்துல அந்த மங்க் சொல்றாரு, எனர்ஜி flows like water and when it's blocked, pain begins. எனர்ஜி ஓட்டம் சீராக இருந்தா நம்ம வாழ்க்கை ஒளியாயிருக்கும். அது பிளாக் ஆனா நம்ம வாழ்க்கை கடினமாகிவிடும். அதனால தான் சக்கரங்கள் பேலன்ஸ் பண்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். மூலாதார சக்கரம், த ரூட் சக்ரா. நம்ம உடம்புல சக்தி ஓடிக்கொண்டிருக்கும் முதல் மையம் மூலாதார சக்கரம். இது நம்ம உடம்பின் அடிப்படை, நம்ம உயிரின் அடித்தளம். அது நம்ம முதுகெலும்பின் தண்டுவடத்தின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இது எலும்புகள், தசை மண்டலம், அட்ரீனல் சுரப்பிகள் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. மூலாதார சக்கரம் இம்பேலன்ஸ் ஆனா உனக்குள் அடிக்கடி அச்சம், பயம் வரக்கூடும். நிரந்தரமான subconscious belief like I am not safe, பணத்தடை, வேலை முடிவு, வீட்டை பற்றிய திருப்தி குறைவு வரக்கூடும். உடலியல் ரீதியாக மலச்சிக்கல், எடை பிரச்சினை, உயிரணு சக்தி குறைவு போன்றவை வரக்கூடும். ரூட் சாக்ரா என்பது நம்ம உடலின் ஃபவுண்டேஷன். இது ஃபியர் மூலம் பிளாக் ஆகும். நாம் எப்போது பயத்தை எம்ப்ரேஸ் பண்ணி விடுகிறோமோ அப்போ ஆற்றல் மீண்டும் ஃப்ளோ ஆகும். இந்த சாக்ரா பேலன்ஸ் பண்ணணும்னா இயற்கையில் நேரத்தை செலவிடுங்கள். தரையில் வெறுங்காலுடன் நடங்கள். சிவப்பு ஒளியை கற்பனை பண்ணி லாம் என்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். மூலாதாரம் திறந்திருக்கும் போது உன் மனசு அமைதியாக இருக்கும். பூமி புயல் வந்தாலும் சாயாது, தாங்கும். அதுபோல நீயும் தாங்குவாய். நீ எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக நிற்க முடியும். சுவாதிஷ்டான சக்கரம், த சாக்ரல் சக்ரா. மூலாதாரத்தின் மேலே அமைந்திருக்கும் இரண்டாவது சக்தி மையம்தான் சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சக்கரா நம்ம கீழ் வயிற்று பகுதியில நாவுக்கு கீழே சற்றே இருக்கும். இது கீடன், அடிவயிறு மற்றும் இடுப்பு பகுதி, பிறப்பு உறுப்புகளுடன் தொடர்புடையது. இந்த சாக்ரா நம்ம பிளஷரை, கிரியேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனா கில்ட் தான் இதை பிளாக் பண்ணும். அதாவது நீ உன் பழைய கில்ட்டை மன்னிச்சு விடும்போது தான் உன் ஆற்றல் மீண்டும் ஓட ஆரம்பிக்கும். இது இம்பேலன்ஸ் ஆனா மனசுக்குள் அடிக்கடி கில்ட், ஷேம், செக்ஷுவல் தாட்ஸ் போன்ற சுய குற்ற உணர்வு தோன்றும். காதல், உறவுகள், நம்பிக்கை இவையெல்லாம் குழப்பமாக மாறும். உடல் ரீதியாக மாதவிடாய் பிரச்சனை, கீழ்வயிற்று வலி, சிறுநீரக தடை போன்றவை தோன்றும். இந்த சாக்ராவை பேலன்ஸ் பண்ணணும்னா நீர் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்க. குளிக்கும் போது நீர் உன் உள்ள நெகட்டிவிட்டியை சுத்தம் செய்கிறது என்று உணரு. ஆரஞ்சு நிறம், அந்த ஒளியை உன் கீழ்வயிற்றில் கற்பனை செய். வம், VAM என்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். உன் உணர்வுகளை அடக்காதே, எழுதிக்கொள், உணர்ந்து அனுபவி. சுவாதிஷ்டானம் திறந்திருக்கும் போது உன்னுள் ஒரு ஜென்டில் பளவு ஏற்படும். உனக்குள் இருக்கும் இமோஷனல் வூண்ட்ஸ் குணமாகி வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் கிரியேட்டிவ் ஆற்றல் மீண்டும் உயிர் பெறும். மணிபூரக சக்கரம், த சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா. சுவாதிஷ்டானத்தின் மேலே அமைந்திருக்கும் மூன்றாவது சக்தி மையம்தான் மணிபூரக சக்கரம். இது நம்ம வயிற்று பகுதியில் நாவுக்கும் நெஞ்சுக்கும் நடுவில் அமைந்திருக்கிறது. இது பேன்கிரியாஸ், செரிமான அமைப்பு மற்றும் உடலின் சக்தி பரிமாற்றத்தோடு தொடர்பு கொண்டது.
இது நம்ம உடம்பின் செயலாற்றல், தன்னம்பிக்கை, சுய மதிப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. நம்முள் இருக்கும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கும் இடம் இதுதான். மணிபூரக சக்கரம் இம்பேலன்ஸ் ஆனா தன்னம்பிக்கை குறையும். எதையும் தொடங்கிறதுக்கு முன்னாடியே பயம் வரும். பிறர் கருத்து உன்னை ஆளும். உன் சுய மதிப்பு பிறரின் அப்ரூவலுக்கு கட்டுப்படும். உடல் ரீதியாக வயிற்று வலி, செரிமான கோளாறு, கல்லீரல் அல்லது எரிச்சல் பிரச்சனைகள் தோன்றும். இந்த சாக்ரா வில் பவரை, செல்ஃப் கண்ட்ரோலை ரெப்ரசன்ட் பண்ணும். அதை பிளாக் பண்ணும் எனர்ஜி என்பது ஷேம். இந்த சாக்ராவை பேலன்ஸ் பண்ணணும்னா சூரிய ஒளியில் சில நேரம் நிற்கவும். அந்த ஒளி உன் வயிற்றில் மஞ்சள் ஒளியாக நுழைகிறது என்று கற்பனை செய். ரம் RAM என்ற மந்திரத்தை ஆழமாக உச்சரியுங்கள். ஒவ்வொரு உச்சரிப்பிலும் உன் மனதில் உள்ள பயம் கரைகிறது என்று உணரு. செய்ய நினைத்ததை உடனே செய். ஸ்மால் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் பிக் ஹீலிங். இந்த முதல் 3 சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் இவை லோவர் வைப்ரேஷன் சாக்ராஸ். இது நம்ம உடல் வாழ்க்கை உடனானது. இவை நம்ம உடலோட, வாழ்க்கையோட சர்வைவல் மற்றும் உடல் உறுதியோட தொடர்புடையவை. இவை பேலன்ஸ் ஆனாதான் நம்ம வாழ்க்கை பேஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஆனா இதுக்கு மேலே இருக்கும் சக்கரங்கள் அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞா, சஹஸ்ராரம் இவை ஹையர் விபரேஷன் சக்கரஸ். இங்கிருந்து தான் நம்ம எனர்ஜி உயர்ந்த ஃப்ரீக்வன்சிக்கு போக ஆரம்பிக்கும். இது ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ் மாதிரி. எனர்ஜி மேலே ஏறும்போது நம்ம தாட்ஸ், இமோஷன்ஸ், அவேர்னஸ் எல்லாம் ஃபைன் டியூன் ஆகுது. அடுத்தது அநாகத சக்கரம், த ஹார்ட் சக்ரா. இது நம்ம நெஞ்சின் மையப்பகுதியில் இதயத்திற்கருகே இருக்கும் எனர்ஜி சென்டர். இது நம்ம இதயம், நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டத்தோட நேரடி தொடர்பு கொண்டது. சயின்ஸ் சொல்லுது, இதயத்திலிருந்து வரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் பாடியிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட். ஹார்ட் சக்ரா இம்பேலன்ஸ் ஆனா மனசுக்குள் ஒரு எம்டினஸ், தனிமை, நம்பிக்கை குறைவு தோன்றும். லவ் பண்ணினா வலி வரும்னு ஒரு சப்கான்ஷியஸ் ஃபியர் உருவாகும். பழைய வலிகளை மறக்க முடியாம அதே எனர்ஜியில சிக்கி கொண்டிருப்பது. உடல் ரீதியாக ஹார்ட் டிசீஸ், மூச்சு பிரச்சனை ஏற்படும். இதய சக்கரம் பிளாக் ஆகிறதுக்கு காரணம் பழைய பெயின், கில்ட் அல்லது அன்ஹீல்ட் மெமரிஸ். ஆனா அன்பு வலிக்காது, அட்டாச்மெண்ட் தான் வலிக்கும். ஹார்ட் சக்கராவை பேலன்ஸ் பண்ணணும்னா மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். நீயே உன்னை மன்னிச்சுக்கோ, பிறரை மன்னிச்சுக்கோ. அந்த ரிலீஸ் தான் உன் இதயத்தை ஓபன் பண்ணும். பச்சை நிறத்தோட கனெக்ட் ஆகு. பூங்கா, மரங்கள், ஃப்ரெஷ் ஏர் இவை இதய சக்தியோட ரெசனேட் ஆகும். யம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க மெதுவா யம்னு சொல்லும்போது அந்த வைப்ரேஷன் உன் நெஞ்சு மயத்துல ஃபீல் பண்ணு. பச்சை ஒளி கற்பனை பண்ணு. உன் இதயத்திலிருந்து ஒரு சாஃப்ட் கிரீன் லைட் வெளிச்சமா பாயுது. அது உன் உடம்பையும் மனத்தையும் காம் பண்றது என்று உணரு. இதய சாக்கரா ஓப்பன் ஆனா நீ ஃபியர் ஃப்ரீக்வன்சியிலிருந்து லவ் ஃப்ரீக்வன்சிக்கு உயர்வாய். அதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். விசுத்தி சக்கரம், த த்ரோட் சாக்ரா. இதய சக்கரத்தின் மேலே நம்ம கழுத்து மையத்தில் அமைந்திருக்கும் சக்தி மையம்தான் விசுத்தி சக்கரம். இதுதான் உன் குரலின் மையம், உன் உண்மையின் மையம். நம்ம மனதில் தோன்றும் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளியில் சொல்ல வைக்கும். இது நம்ம தொண்டை, தைராய்டு கிளாண்ட் மற்றும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுடன் தொடர்புடையது. சயின்ஸ் சொல்லுது, இந்த பகுதியின் எனர்ஜி பேலன்ஸ் ஆனா உன் கம்யூனிகேஷன் சுத்தமா இருக்கும். அதாவது நீ சொல்றது உண்மையாக கிளியரா வெளிப்படும். இது இம்பேலன்ஸ் ஆனா உனக்கு சொல்லணும் விஷயங்களை சொல்ல முடியாம தடுமாறுவாய். மனதில் நிறைய சொல்லிக்கொண்டே இருப்பாய், ஆனால் வாயில வராது. உடல் ரீதியாக தொண்டை வலி, தைராய்டு இஷ்யூ அல்லது குரல் கிராக் ஆகும். இந்த சாக்ராவை பேலன்ஸ் பண்ணணும்னா உன் உண்மையை மறைக்காதே. நீ என்ன ஃபீல் பண்றனோ அதை ஜென்டிலா சொல்லு. உண்மைதான் இந்த சாக்ராவின் பேஸ் ஃப்ரீக்வன்சி.
உன் கழுத்து மையத்துல ஒரு ப்ளூ லைட் கோவாகுதுன்னு கற்பனை பண்ணு. அந்த லைட் ஒவ்வொரு பிரெத்திலும் உன் குரலையும் தாட்டையும் பியூர் பண்ணட்டும். மந்திரம் இத மெதுவா உச்சரிச்சு அந்த சவுண்ட் வைப்ரேஷன் உன் கழுத்து மையத்துல ஒலிக்கட்டும். அது வாய்ஸ் பிளாக்கை ஸ்லோலி டிசால்வ் பண்ணும். ஆஜ்ஞா சக்ரா, மூன்றாம் கண், தேர்ட் ஐ சக்ரா. இதுதான் நம்ம மனிதனுக்குள் இருக்கும் உள் பார்வையின் கதவு. நெற்றியின் நடுவில் புருவங்களுக்கு இடையே அமைந்திருக்கும் இந்த ஆஜ்ஞா சக்கரம். ஆஜ்ஞா சக்கரம் ஓப்பன் ஆனா நீ உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய். விஷயங்கள் நடப்பதற்கு முன்னாடியே அதன் எனர்ஜியை உணர ஆரம்பிப்பாய். அதாவது கண்களால் பார்ப்பதை கடந்து உண்மையை உணர ஆரம்பிப்பாய். ஆனா இது பிளாக் ஆனா கன்ஃபியூஷன், டவுட், நெகட்டிவ் திங்கிங் அதிகரிக்கும். நம்ம ரியாலிட்டிக்கும் இமேஜினேஷனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்படும். உடல் ரீதியாக தலைவலி, கண் பார்வை குறைவு, தூக்க குறைவு, கவனம் குறைவு வரும். இந்த சாக்ராவை பேலன்ஸ் பண்ணணும்னா தினசரி தியானம், மெடிடேஷன். நீல ஊதா நிற ஒளியை உன் நெற்றி மத்தியில் விஜுவலைஸ் பண்ணு. ஓம் என்ற மந்திரம், இதை மெதுவாக ஜபம் செய். அதன் அதிர்வெண் உன் தேர்ட் ஐயை ஆக்டிவேட் பண்ணும். இவை நம்ம உள்ளே இருக்கும் அறிவையும் ஆன்ம வலிமையையும் வெளிப்படுத்தும். சஹஸ்ராரா சக்ரா, த கிரவுன் சக்ரா, இதுதான் கடைசி சக்ரா மையம். நம்ம தலையின் நடுவுல மென்மையான ஒரு ஒளி மையம் போல இருக்கும். இதுதான் மனிதனின் ஹைவேஸ்ட் விப்ரேஷன் சக்ரா. மூலாதாரம் சக்ரா பூமியோடு கனெக்ட் பண்ணும். ஆஜ்ஞா சக்ரா உன் உள்ளுணர்வோடு கனெக்ட் பண்ணும். ஆனா சஹஸ்ராரா சக்ரா நம்மை பிரபஞ்ச ஆற்றலோடு கனெக்ட் பண்ணும். இதுதான் கான்சியஸ்னஸ், இதுதான் பியூர் அவேர்னஸ். இது இம்பேலன்ஸ் ஆனா மனச்சோர்வு, நம்பிக்கையின்மை, மனக்குழப்பம் வரும். உடல் ரீதியாக தலை சுற்றல், மனசோர்வு, தூக்கமின்மை வரக்கூடும். இந்த சாக்ராவை பேலன்ஸ் பண்ணணும்னா தினமும் சில நிமிஷம் தியானம் பண்ணு. அவும் என்ற மந்திரம், இதன் அதிர்வு நம்ம கிரவுன் எனர்ஜியை தூண்டும். வயலட் அல்லது ஒயிட் லைட் உன் தலையின் மேல் ஒரு ஒளி ஐ விஷுவலைஸ் பண்ணு. நம்ம 7 சக்கரங்கள் எல்லாம் பேலன்ஸ் ஆனா உன் உடம்பு, மனசு, ஆன்மா மூன்றும் ஒரே அலை நிலையில் ஒத்திசைவாக ஓடும். அப்போதான் நீ உண்மையில் உன் வாழ்க்கையை கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.